ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆவணி மாசம் வளர்பில் வருகின்ற ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசின்னு பேரு. அப்படின்னா புத்திரபாக்கியம் ஏற்படும்னு பொருள். இந்த ஏகாதசியோட பெருமையை கிருஷ்ணர் தர்மருக்கு ஒரு கதை மூலம் சொன்னாரு. துவாபர யுகத்துல மாகிஷ்மதி அப்படிங்கிற ஊர்ல மகிஜித் அப்படின்னு ஒரு ராஜா தர்ம வழியில ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப காலமாவே பிள்ளையே பிறக்கல. ரொம்ப வருத்தப்பட்டாரு. வயசாகிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கொட்டி நாட்டுல இருக்க முக்கியமான பிரஜைகளை அழைத்து தன்னோட கஷ்டத்தை சொல்லி வருத்தப்பட்டாரு. மக்களே, இந்த ஜென்மத்துல நான் எந்த பாவமும் செய்யல. தப்பா சம்பாதிச்ச பணத்தை கருவூலத்துல சேர்க்கல. கடவுளோட சொத்தையோ மக்கள் சேர்த்து வச்ச சொத்தையோ பிராமணனோட செல்வத்தையோ எதுவும் எடுத்துக்கல. உங்களை எல்லாம் என் சொந்த பிள்ளைங்க போலதான் பாத்துக்கிட்டேன். நாட்டையும் நல்ல வழியில தான் பெருசாக்கினேன். தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சும் நல்லது செஞ்சவங்களை பாராட்டவும் செஞ்சேன். இந்த தர்ம வழியில இருந்தும் எனக்கு ஏன் குழந்தையே பிறக்கல? நீங்க எல்லாரும் நாங்க கலந்து பேசி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாரு. ஊர் மக்களும் தலைவர்களும் ரொம்ப வருத்தப்பட்டு காட்டுக்குள்ள போய் தவம் பண்ற முனிவர்கள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. காட்டுக்கு போனது அங்க பல முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு முனிவர் லோம்ஷர் அப்படின்னு பிரம்மாவை போல பிரகாசமாக இருந்ததை பார்த்து அவங்க பாதங்களை வணங்கி மரியாதை செஞ்சாங்க. அந்த பெரிய தவத்துல இருந்த அந்த முனிவரும், எதுக்காக இங்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மக்களும் தங்கள் ராஜாவுக்கு குழந்தையே பிறக்கல, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அந்த முனிவரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானித்து காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு, உங்க ராஜா போன ஜென்மத்துல ஒரு ஏழை வைசியனா கிராமமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை ரொம்ப தாகத்தினால குளத்துல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போனான். அந்த குளத்துல பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அதை துரத்தி விட்டு வியாபாரி தண்ணி குடிச்சதுனால இந்த பாவத்தினாலதான் உங்க ராஜாவுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தையே பிறக்கல. இதுக்கு பரிகாரமா ஆவணி மாசத்துல வளர்பிறையில் வருகின்ற புத்திரதா ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஊர் மக்களும் இதை கேட்டு புத்திரதா ஏகாதசி விரதம் இருந்து மகாவிஷ்ணுவைய வழிபட்டாங்க. அதோட பலத்தை எல்லாம் ராஜாவுக்கே கொடுத்தாங்க. என்ன ஆச்சரியம்! ராணி கர்ப்பமாகி 10 மாசத்துல ராஜாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஊருக்கு வாரிசு வந்துச்சுன்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இதுல இருந்து எப்போதும் கோமாதாவை நம்ம அன்போடு பார்த்துக்கணும். அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. நாமளும் இந்த விரதம் இருந்து பகவானோட அருள் பெறுவோமா? ஹரே கிருஷ்ண ஹரே ராம. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.